உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அர்ஜுன், சாரி அர்ஜுன், நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் நீ வரதுக்குள்ளே தூங்கிட்டேன். ஆனால் நான் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது நீ வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரல. அதெல்லாம் பரவாயில்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு அர்ஜுன் நம்ம கிளம்புறோம்? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா பேக் பண்ணி வைக்கணும்ல, அதான். நீ சொன்னேன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நான் என்னோடய ஹாஸ்டல் ரூமில் வச்சுருக்கேன். நீ சொன்னேன்னா அதுக்குள்ளே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதான் கேட்குறேன். என்ன அர்ஜுன், எத்தனை மணிக்கு போகிறோன்னு கேட்டால் சிரிக்கிற. உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உங்ககிட்ட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நீ மேரேஜுக்குன்னு வந்தனால கொஞ்சம் தானே எடுத்துகிட்டு வந்திருப்ப, பேலன்ஸ்லாம் ரூமில் தானே இருக்கும்னு யோசித்தேன். அதான் உனக்கு ட்ரெஸ் எடுக்கலாமேன்னு நேற்று ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். ரொம்ப சாரிம்மா, உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னு நினைக்காத. நான் ரூமுக்கு வந்த உன்னை பார்க்க நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, சரி உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் போயிட்டேன். நான் முன்ன பின்ன எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல, ஸோ எனக்கு உன்னோட சைஸ் சரியாக தெரியல. நான் ஷாப் போயிட்டேன், அங்கே சேல்ஸ் கேர்ள் ஒருத்தவங்க உன்ன மாதிரி இருந்தாங்க, ஐ மீன் உன் உடம்புல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி அந்த சைஸ்க்கு எது மேட்ச் ஆகும்னு கேட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல, கொஞ்சம் அதெல்லாம் ஓகேவான்னு மட்டும் பார்த்துக்கோ. நான் எடுத்துகிட்டு வரதுனால தான் லேட் ஆயிடுச்சு, நீ டின்னர் சாப்பிடும்போது அதனால தான் என்னால் வர முடியல. நான் ரிட்டன் வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், அப்போவும் நீ தூங்கிட்டேன். அதனால தான் நான் நீ மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு வேறு ரூமில் வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரேன். அர்ஜுன், நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்ன இருக்கு, உன்னோட பேசிக் நீடு இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன? தேங்க்யூ அர்ஜுன். ஆட என்ன இது, மேரேஜ்க்கு அப்புறம் நீயும் நானும் மாற்றி தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அர்ஜுன், நீ என்னை பற்றி உன்னை பற்றி நான் தான் யோசிக்கணும், எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், ஓகேவா? இரு, ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வா. இந்த ட்ரெஸ்லாம் ஓகேவா பாரு. ஓகே அர்ஜுன். ஏய் என்னம்மா, ட்ரெஸ் எல்லாம் பார்க்காமயே ஓகேன்னு சொல்ற? நீ எனக்காக எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆட என்ன அப்படிலாம் நினைக்காத, எனக்கே ஒன்று பார்த்து எடுக்க தெரியாது, சும்மா ஏனோ தானே தான் எடுத்தேன். உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி அர்ஜுன். சரிம்மா, உனக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிக்கோ, எனக்கு தேவையானதெல்லாம் நான் பேக் பண்ணி இன்னொரு 2 hours கிளம்பிடலாம், ஓகே? ஓகே அர்ஜுன். எனக்கு என்ன வேணுங்கிறத முதற்கொண்டு நீ நோட் பண்ணுறியா அர்ஜுன்? தங்கப்பூவே, ஒரு தேவதை வந்தது என் வழிதானே, வண்ணமானே. ஒரு வழியா ஊர்ல இருந்து வந்துட்டியாம்மா தாயே? வந்துட்டேன் மாமா. அப்படி என்னதான் ஆச்சு அங்க? கல்யாணத்துக்கு போனேன், கல்யாணம் முடிஞ்சு மதியானத்துக்கு மேலே தான் உனக்கு மெசேஜே பண்ணேன். அதையும் நைட்டு தான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் நேரில் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே என்னால் சரியாக பேச முடியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டேன். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ சொல்லு, நீயும் நானும் தான் இருக்கோம், என்னதான் ஆச்சு? அது வந்து மாமா, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹே, என்னம்மா எதையோ வாங்கிட்டு வந்த மாதிரி எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு சொல்கிற, என்னாச்சு? நீ வேற யாருக்கோ கல்யாணம் தானே சொல்லி போனேன். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இடையில நாங்கள் கோயிலுக்கு பொங்கல் வச்சப்போ ஒரு ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அத்தை மாமா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவங்களுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட டைமில் அந்த அத்தையும் மாமாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. சென்னைக்கு போய் அங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணி அப்புறம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அவங்க நல்ல பணக்காரங்களாயிட்டாங்க. இப்போது அப்பாவும் ஒவ்வொரு தடவையும் அவங்கள இங்கே வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க போல். அவங்க ஒவ்வொரு தடவையும் வரோன்னு சொல்லிட்டு வர முடியாத சுச்சுவேஷனாக. அதான் ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் அன்னைக்கு மீட் பண்ணியிருந்தோம். அப்போ மீட் பண்ணும்போது தான் தெரியும், ஆதிரா சென்னையில் தானே வேலை செய்கிறா, இவங்க ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருக்கா. ஆனால் எங்கள் அப்பாவோட பிள்ளை தான் அவன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. எங்கள் வீட்லேயும் அப்புறம் ஒரு நம்பிக்கை, சரி தெரிஞ்சவங்க கூட தானே வேலை செய்கிறா, அவங்க ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறான்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருந்தோமா, அந்த அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வேறு யாரையோ லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் நீங்கள் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நீ லவ் பண்ணுற பையனை கொன்றுவோன்னு சொல்லி ரொம்ப மிரட்டியிருக்காங்க. அந்த அக்கா வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருக்காங்க. நிச்சயம்லாம் நல்லா தான் முடிஞ்சது. நிச்சயம் முடிஞ்சிட்டு நைட் எல்லோரும் தூங்க போயிட்டோம். அந்த அக்கா எப்போ போனாங்கன்னே தெரில, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? யார், அந்த லவ் பண்ண பையன் கூடயா? ஆமாம், அது எங்கள் யாருக்குமே தெரியாது. காலையில் எல்லோரும் கல்யாணத்துக்கு ரெடியாகி வந்துட்டோம். நாங்கள் வந்து எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம். பொண்ணை கூப்பிடுங்க டைம் ஆச்சுன்னு சொல்லும்போது தான் அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க,
பிஸ்னஸில் இருக்க எதிரி யாரோ கடத்திட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் ஓடிருக்காங்க. அந்த லெட்டரை இவங்க பார்த்து படிச்சுட்டு, ஆனால் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அந்த அக்காவோட அம்மா வந்து அந்த லெட்டரை ஒளிச்சு வச்சுட்டாங்க. அங்கே கல்யாணத்துக்கு வந்திருந்த அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு அதை கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மண்டபத்தில் இருந்த எல்லாத்துக்குமே பொண்ணு ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அத்தை ஒரு பக்கம் அழுகுறாங்க, எல்லாருமே சோகமாயிட்டாங்க. எனக்கே கோபம். அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க யாரோ கடத்திட்டாங்க, இருங்க கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணலான்னு அப்பயும் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஓவராக பேசினாங்க. ஆமாம், இதுக்கு என்ன, என் பிள்ளை ஒருத்தனை விரும்பினா எனக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் தெரியாது, ஊரறிய பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, என் பிள்ளை இப்போ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன், இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. எங்கள் அப்பா, ஏன் ஊரில் என்ன வேறு பொண்ணாக கிடைக்காது, உங்கள் பொண்ணு தான் இருக்க மாதிரி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, எனக்கு 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணில் ஒரு பொண்ணை நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னம்மா சொல்கிற? உங்கள் அப்பா சொன்னாங்கன்னு ஆதிரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையான்னு கேட்டிருக்கலாம்ல நீங்கள்? இல்லை மாமா, இடையில அந்த அண்ணனும் அவளும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்த டைமில் கூட அவங்க 2 பேத்துக்கும் சண்டை தான். பிறகு இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த அண்ணனும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்பா சொன்னவும் வேறு யாரோன்னா தயக்கமாக இருக்கும். சரி, தெரிஞ்ச ஃபேமிலி, தெரிஞ்ச பையங்கிறனால அக்காவும் சரி அப்பா நம்ம லைஃபுக்கு பண்ணுறது நல்லது தான் சொல்லி சரின்னு சொல்லிட்டா. நான் அவகிட்ட தனிப்பட்ட முறையிலையும் கேட்டேன், உனக்கு விருப்பமாடி அப்படின்னு. விருப்பம்தான் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னதான் கல்யாணம் பண்ணாலும் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். திடீர்னு இப்படியெல்லாம் நடந்து உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதும், உங்கள் அக்கா கல்யாணத்துக்காக அட்டன் பண்ண போகும்போது அவளுக்கு கல்யாணம் நடந்ததும் 2 பேருமே அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர டைம் எடுக்கும் தான். எடுக்கும் தான் மாமா, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம என்னதான் நினச்சாலும் கடவுள்னு ஒருத்தர் நினைக்கணும்ல. அவர் யார் யார் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அவங்க தானே சேர முடியும். எங்கள் அக்காவுக்கு இப்படி தான் குழப்பத்தில் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அதனால் அவளுக்கு அப்படி நடந்துருச்சு. ஊர்லேருந்து வந்த பிறகு இவளை பார்த்து நம்ம லவ்வை எப்படியாவது சொல்லிடலான்னு நினச்சோம். ஆனால் இவங்க அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இவ அந்த சிந்தனையில் இருப்பா. நம்ம போய் சொல்லி நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அவளும் நல்ல மைண்டில் இருக்கணும், நம்மளும் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் லவ்வை சொல்லணும். இது சரியான நேரமாக இருக்காது. உங்கள் வீட்லேயே குழப்பத்தில் தான் உங்கள் அக்கா கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ நம்ம இதை எதுவும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இவ சொல்கிறது சரிதான். கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல. நம்ம சீக்கிரமாகவே மனசில் உள்ளதை சொல்லி ஆகணும், வேற எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி. சரிம்மா, விடு. சீக்கிரம் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ தொடங்குவாங்க. நீ அதை எதையும் நினச்சிட்டு இருக்காத. எப்பயுமே என்கிட்ட பேசும்போது என்னை பார்த்தாலே சிரிச்ச முகமாக இருப்ப. இன்னைக்கு அந்த சிரிப்பையே காணோம். ஏன்? இல்லை மாமா, என்னதான் அக்காவும் நானும் நிறைய அடிச்சுக்கிட்டாலும் அவள் சென்னையில் போய் வேலை செய்கிறத நினச்சா எனக்கு அப்பப்போ கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அது அவளோட ஆசை வேலை பார்க்கணுன்னு சரி பார்க்குறாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு அவள் கல்யாணம் பண்ணிட்டாங்கும்போது என்னமோ யாரோ கூடயே இருந்தவங்க இல்லாத மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அக்கா என்ன வெளிநாட்டுக்கா போயிட்டா? சென்னையில் தானே இருக்கா. நினச்ச நேரம் போய் பார்த்துக்கலாம், சரியா? அதுக்காக வருத்தப்படாத. அதே தான் அவளும் சொன்னான். நான் அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தால் அழுவன்னு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அவளை விட்டுட்டு காலையில் கிளம்பும்போது அவ்வளோ அழுக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவள் நாளைக்கு வந்துடுவா வீட்டுக்கு. நாளைக்கா? ஆமாம் மாமா, அவளுக்கு வேறு இது தலை தீபாவளியா, அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டோம், வரோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அத்தை மாமா, பிறகு ஆதிரா, அர்ஜுன் மாமா எல்லாரும் வராங்க. யார் அந்த அர்ஜுன் மாமா? அந்த பேரையே சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். அவர் தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரு. ஓ, சரி சரி. அப்போ நமக்கு சகல. எங்களை இருந்துட்டு போன்னு தான் சொன்னா. நாங்கள் தான் இல்லை, வீடு அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம், நீங்கள் நாளைக்கு கிளம்பி வாங்க, நாங்கள் போய் தீபாவளிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓஹோ, அப்போ இந்த வருஷம் உங்கள் வீட்டில் தலை தீபாவளி கொண்டாட ஒரு ஜோடி வந்தாச்சுன்னு சொல்லு. ஆமாம் மாமா, அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். உனக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ், சரியா? எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, சரியா? அத்தை நிறைய பலகாரம் சுடுறாங்கன்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெருத்து போயிடாது. அளவா சாப்பிடு. மாமா, இப்போ மட்டும் நான் என்ன குண்டாவா இருக்கேன்? பிறகு நீ என்ன ஒல்லியாவா இருக்க? ஒல்லியா இருக்கன்னு நினப்பு வேறையா? முஞ்ச பாரு, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் குண்டால். குண்டாதான் இருக்க, குண்டம்மா. மாமா, குண்டம்மா குண்டம்மா குண்டம். ஐயா போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். சும்மா தான் சொன்னேன், கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சும்மா கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், என்ன போய் குண்டு குண்டுன்னு சொல்கிறீங்க. சரிம்மா தாயே, நீ குண்டு இல்லை போதுமா? இப்போ தான் மாறணுமா, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்பாடா, சிரிச்சிட்டியா? இதே மாதிரி சிரிச்சிட்டே இரு லூசு, அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். உம்முன்னு சோகமா இருந்தா மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை. நீங்கள் இருக்க வரைக்கும் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்?
என்னை சிரிக்க வைக்க, என்னை பார்த்துக்க எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்களே. சரிம்மா, பட்டாசெல்லாம் வெடிக்கிறேன்னா பார்த்து வெடி, என்ன கையில் காலில் போட்டுக்கூடாது. பார்த்து பத்திரமா இரு. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க மாமா. சரி மாமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு வீட்டில் ஆளை காணோன்னு தேடுவாவே. நான் வீட்டுக்கு போகிறேன். சரிடாம்மா. நிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. இந்த வெடிலாம் போதுமாயா இல்ல காணாதா? போதும் தான் நினைக்கேன்ப்பா. காணாதுன்னா நாளைக்கு வாங்கிடுவோம். சரியா. ஆதிரா வர ராத்திரிக்கு ஆயிருமே என்ன? ஆமாயா, அவ இன்னைக்கு மத்தியானம் தான் கிளம்புறா போல் இருக்கு. எப்படியும் ராத்திரி ஆயிரும். சரி, விடுந்தா தீபாவளி அதுக்கு முந்தி வந்துருவாள்ல, வரட்டும். வந்து ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில தீபாவளி நல்லா கொண்டாடுவோம். அடடடடா, என்ன எல்லாம் வெடி வாங்கிட்டு வந்தாச்சு போல் இருக்கு. வாவாளு, இப்பதான் வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் காணுமா காணாதா? என்ன இவ்வளோ குறைவா இருக்கு? நான் ஒரு நாள்லயே இதெல்லாம் வெடிச்சு தீர்த்துருவேனே. எம்மா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான், உனக்கு மட்டும் இல்லை என்ன? அட என்னண்ணே நீ, எனக்கே இது காணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வெடிச்சா போதும். நீ வெடிக்கலன்னு இங்க யாரும் அழல, சரியா? உனக்கா தலை தீபாவளி, உங்க அக்காக்கு தான் தலை தீபாவளி. அவ வெடிச்சா காணும். இது நல்ல கதையா இருக்கே. எல்லாத்துக்கும் தான் தீபாவளி, அது என்ன தலை தீபாவளி கொண்டாடுறவிய தான் நிறைய வெடிக்கணுமா? ஆமாப்பா, அப்படிதான். அவன் கிடக்க மக்களே, உனக்கு எவ்வளவு வேணுமோ வெடி. காணாதுன்னா அப்பட்ட சொல்ல, அப்ப போய் வாங்கிட்டு வரேன் என்ன? இது கரெக்ட், அப்படி சொல்லுங்க. ஆமா, வெடி வாங்கிட்டு வந்துட்டிய, துணியெல்லாம் எங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம், உனக்கு மட்டும் வாங்கல. ஏதாவது பழசு கிடந்தா எடுத்து போட்டுக்க. என்ன பார்க்க மட்டும் உனக்கு எப்படி தெரியுது? இல்ல கம்முனு மக்கா, எல்லாத்துக்கும் துணி வாங்கியாச்சு என்ன? அம்மா கிட்டதான் மக்கா துணி இருக்கு, போய் வாங்கி பாரு என்ன? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பாரு. பிடிக்கலன்னா அப்ப உன்னை கூட்டிட்டு போய் மாத்திட்டு வரேன். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்கும். ஐஸ் வச்சுட்டா, அப்பதான் நிறைய வெடி கிடைக்கும்னு ஐஸ் வச்சுட்டா. என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? ஐய, அவன் ஒருத்தன் வாத்தியார் வேலைக்கு போயிட்டான். இங்க ஒருத்தி படிச்சுட்டு கிடக்கா. இன்னும் சண்டைதான். ஐயோ. ஏப்பா, எவ்வளவு பெருசா நாங்க வளர்ந்தாலும் உங்களுக்கு நாங்க பிள்ளைகள் தானே. அந்த மாதிரி தான் நாங்க எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நாங்க அண்ணன் தங்கச்சி தானே. அப்படிதான் சண்டை கட்டிக்குவோம். நீங்க கண்டுக்கிடாது. சரி, நான் போய் எனக்கு எடுத்த துணி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, சரி, மெல்ல போ. நல்ல மனமா இருக்கு விட்டி. அதிரசம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கேன். ஆமாத்தே, நல்லா மணக்குதுல. 2 சாப்பிட்டு பாக்குறீங்களா? நல்லா இருக்கா? நீ செஞ்சு என்னைக்கு நல்லா இல்லாம போயிருக்கு? எல்லாரும் வருஷம் நீ தானே செய்யறா? இல்லத்தே, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து எது கூட குறைன்னு சொன்னாதானே அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிடலாம். சரி, சூட ஆறட்டும். 2 எடுத்து தின்னு பார்க்க என்ன? சரி தே, முறுக்கு சுட்டாச்சு, அதிரசமும் சுட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஒரு வேலை முடிஞ்சிட்டு. ஆமா, தீபாவளிக்கு எல்லாம் தயாராயிட்டு. எதே உங்களுக்கு சேலை எடுத்துட்டு வந்தாவில்ல, அதை எடுத்து பாத்தியலாம்? பார்த்தோம் டி, அதே கலர்ல என்கிட்ட ஒரு பிளவுஸ் இருக்கு பார்த்துக்க, அதையே நாளைக்கு கொடுத்துக்கிடுவேன். ஆமாத்தே, எனக்கு எடுத்த கலருக்கும் முந்தைய நான் ஒரு சேலை எடுத்து பார்த்துக்கங்க. அதுக்கு பிளவுஸும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால அதே கட்டிக்கிடலான்னு இருக்கேன். பிறகு இவளுக்கு தான் என்ன செய்யன்னு தெரியல. யார்கிட்டே? தாரணிக்கா? ஆமாத்தே, லதாக்கா கிட்ட தான் கொடுக்க சொல்லலான்னு இருக்கேன். அந்த அக்கா இந்த வருஷம் துணி அவ்வளவா இல்லை, கொடுங்க தைச்சு தரேன்னு சொன்னாவ. இவளுக்குள்ள துணியும் பிறகு சின்னவளுக்குள்ளது ஆதிராக்குள்ளதுன்னு எல்லாம் அளவு கொடுத்துட்டு வரணும். அவைய நாளைக்கு காலையில தைச்சு தந்துருவான்னு தான் நினைக்கேன். ஏடி, அவகிட்டயே 3 கொடுத்தா பாவம், அரை நாளில் எப்படிட்டி தைப்பா? நீ ஒன்று செய்யி, ஒரு 2 வேணா அவட்ட கொடுத்துட்டு ஒன்று யார்கிட்டயாவது கூட. ஆமா, அதுவும் சரிதான். என்ன பிறகு யார்கிட்ட கொடுக்க? ஏடி, முருகேஸ்வரிக்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அவள் அழகழகா டிசைனா தைக்கான்னு ஊரே பேசுது. நம்ம பிள்ளைக்கு வர இது தலை தீபாவளி இல்ல, 2 பிள்ளைக்கு இது தலை தீபாவளி. அதனால அவைய 2 பேர்த்துக்கும் அங்கே கொடுத்துட்டு லதா கிட்ட சின்னவளோடதை மட்டும் கொடுத்தா என்ன? சரித்தே, இந்த சின்னவ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போயிருக்கா. இன்னும் இப்போ வந்துருவா. வந்தோடனே கொண்டு போய் கொடுக்க சொல்லியே என்ன? சரிட்டி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். தாரணிக்கு இந்த தலை தீபாவளி தானே? அவிய அம்மா வீட்டுக்கு போலையோ? நான் கேட்டேன் அவகிட்ட காலையில. அவிய வீட்டில் எங்கேயோ கொஞ்சம் அவசரமா வெளியே போக வேண்டியது இருக்கான். மத்தியானத்துக்கு மேலதான் வருவாங்களாம். அதான் இவ என்ன சொல்லுதான்னா, காலையில நான் இங்க இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் நேரம் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் சொன்னான். பிறகு நானும் அது என்ன ஏதுன்னு பெருசா கேட்டுக்கிட முடியல. என்னடி சொல்றா? பிள்ளைக்கு தலை தீபாவளி, பிள்ளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூப்பிடாம அப்படி எங்க வெளியே போறாங்களாம்? அது என்னன்னு சரியா தெரியல, பாத்துக்கிடுங்க. அவிய வீட்டுல கொஞ்சம் அவிய அம்மாவுக்கு கல்யாணம் நடந்தது சங்கடம் தானே. சரியா இன்னும் பேசலல்ல அவகிட்ட. அதனால மனசார கூப்பிடாம இருந்திருப்பாவ போல் இருக்கு. இவளும் எப்படி போறதுன்னு தயங்குறா. சரி, நம்ம வீட்டு பிள்ளை அங்கேருந்து கொண்டாடினா என்ன, இங்கேருந்து கொண்டாடினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதான் நானும் மேற்படி என்ன ஏதுன்னு அவளை போட்டு கஷ்டப்படுத்தாண்டான்னு கேட்காம விட்டுட்டேன். சரி, அதுவும் சரிதான். நம்ம மேலும் மேலும் கேட்டாலும் அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அவைய பேசுகிறப்ப நல்லா பேசிக்கிட்டு அவள் மதியானம் போயிட்டு வரேங்காலா, சரிம்மா போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைப்போம். சரியா? சரி தே. அப்பா, முறுக்கு அதிரசம்னு மனம் என்ன மனம் மணக்குது. இதுக்காகவே தினம் தீபாவளி வரலாம் போல் இருக்கு, எங்கள் அம்மா கையால் இப்படி சாப்பிட்றதுக்கு. எமோ வாட்டி வந்துட்டியா? ஏட்டி, எந்த ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தா? ஆச்சி, ஃப்ரெண்டை விடுங்க.
எப்பா அம்மா சுடுற அதிரச வாசம் ஃப்ரெண்டு வீடு வரைக்குள்ள மணத்துட்டு அதான் ஓடி வந்துட்டு. என்ன அதிரசத்தையும் முறுக்கையும் சாப்பிடணும் போல இருக்கோ, அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் விடுதா? சே என்னம்மா இப்படி நினச்சிட்டியே? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாக நீ செய்கிற முறுக்கும் அதிரசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இருட்டி அம்மா, உங்கள் அம்மா செஞ்சு உனக்கு தருவா. ஆமாம் தருவாவ. சரி ஆதிரா கிளம்பிட்டாளா கேட்டியலா? இன்னைக்கு மதியானம் கிளம்பிட்டாளான்ட்டி, ஃபோன் போட்டா. அப்போ வர்றதுக்கு ராத்திரி ஆயிரும். ஆமாம் ராத்திரி ஆயிரும். எப்படியும் காலையில் தீபாவளிக்கு வந்துருவாள்ல. சரி வரட்டு பொறுமை. ஏம்மா எனக்கு துணி எடுத்தாவலாம் அப்பா, அது எங்கே கிடக்கு? ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சேன். ஏட்டி நீ அந்த துணியை எடுத்து பார்த்துட்டு லதாக்காட்ட கொண்டு போய் ப்ளவுஸ் தைக்க கொடு. என்ன ஏம்மா இப்போ போய் கொடுத்தா எப்படிமா தைச்சு தருவாவ? லதா தாண்டி சொன்னா இந்த தடவை அவளுக்கு அவ்வளவா யாரும் தைக்க கொடுக்கலையா, கூட தைச்சு தருவா. நான் காலையிலக்குள்ளே தந்துருவாவளா? எம்மா இன்னைக்கு ராத்திரியே போய் வாங்கிக்கிடலாம். ராத்திரிக்குள்ளே வேணும்னு சொல்லி நல்லா கொடுத்துட்டு வா. சரி அப்போ ஆதிராவோடதும் அண்ணியோடதும் அது நான் வேற ஒரு பக்கம் கொடுக்க சொல்ல போறேன். அண்ணி என்ன அண்ணியை மட்டும் வேற பக்கம் கொடுக்க சொல்லுதியே, என்ன வேற பக்கம் கொடுக்க சொல்லுதியே? ஏட்டி 3 பேர்த்துக்கு ரவுக்க ஒரே இடத்துல எப்படி தைக்க முடியும்? காலையில வேணும்ல, அதான் 2 பேர்த்துக்கு ஒரு பக்கம் உனக்கு ஒரு பக்கம்னு கொடுக்க சொன்னேன். ஓஹோ ஆச்சி, நீ பார்த்த வேலை தானே இது. எனக்கு மட்டும் நல்லா தைச்சு தராம இருக்கட்டு, உனக்கு இருக்கு. ஏம்மா நல்லா தான் தைச்சு தருவா. சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏட்டி முத்து வீட்டுக்கு தானே போனேன், செத்தை இருந்திருந்தா நான் உனக்கு அதிரசம் முறுக்கெல்லாம் கொடுத்து விட்டுருப்பேன்ல, அவளுக்கு செத்தை கொடுத்துருக்கலாம் இல்லட்டி? பரவாயில்லம்மா, நீங்கள் செஞ்சு வைங்க, நான் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு வரேன். சரிட்டி.